1 கோடி இல்ல 2 கோடி இல்ல 20,000 கோடி ஆட்டையை போட்டிருக்காங்க மாசத்துக்கு டாஸ்மார்க்ல. அது 20,000 கோடியா? 10 ரூபாய் வசூல் பண்ணி 20,000 கோடி. 20 ரூபாய் இப்பெல்லாம் போட்டிருக்கு. இப்போ நேத்து பாத்தீங்களா நியூஸ்? 190 ரூபாய் கோட்டுற 240 ரூபாய் 240 ரூபாய்க்கு விற்கிறானே, நீ அவனை போய் கேட்கறியா? என்ன வந்து பிடிக்கிறேன்னு ஒரு தலைவன் ஒருத்தன் பயங்கரமா கேள்வி கேட்டுவான். அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணிட்டோமா, செந்தில் பாலாஜி மறுபடியும் வந்து அரெஸ்ட் ஆக போறாரு. அப்படியா? யார் சொன்னது? சவுக்கு சங்கரா? அவர் ஏன் சொல்றாரு? ரைடு நடந்ததுங்களா? 2 நாளா ரைடு. ஆமா, பார்த்தேனே, அமலாக்கத்துறை. ஆமா, டாஸ்மாக் இது வரைக்கும் வந்து தமிழக வரலாற்றுல ஒரு துறை மீது இடி ரைடு வந்ததே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு துறை மீது இடி ரைடு. ஒரு துறை மீதே, அதாவது மதுபானம் தயாரி தனிப்பட்ட நபர் தலைமைச் செயலகத்துல தலைமைச் செயலரை வந்து இடி ரைட் பண்றாங்க. ஆனா இது ஒரு துறை மீதே வந்து முழுக்க அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இடி வந்து ரைடு வந்ததுல மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, கொள்முதல் பண்றாங்களா. இப்ப சரக்கு பாட்டில்லாம் வாங்குறாங்க. அது வாங்குறது என்ன பண்றாங்க, கரெக்டான இது வந்து எதுவுமே சேர்க்க மாட்டாங்க, டிஸ்போஸ் பண்ண மாட்டானுங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குறான்? இப்போ 40 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 60 ரூபாய் நாங்கள் கணக்கு காட்டுறது. அப்போ 20 ரூபாய் நடுவில் அடிச்சுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்க. அப்போ ஏதோ ஒரு கொள்முதல், ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடையில் வந்து இவ்வளோ சரக்கு வந்து அவுட்புட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க, அதில் இவ்வளோ வந்து சைடில் போயிடுது. சரி, அது மட்டும் தான் சைடில் போதா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் கிடையாது. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு 5 ரூபா வாங்கினாங்களா குவார்டர் பாட்டிலுக்கு, 10 ரூபாவா, அப்புறம் 10 ரூபாச்சா, அப்புறம் 20 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ஏன் நீ போறியானா? நான் ஏன்டா அந்த பக்கம் பார்ப்பேன்? கரெக்டாக சொல்கிறேன். நேற்று ஒருத்தர் வீடியோ போட்டுருந்தாரு, பார்க்கல நீ? பார்த்து குடிமகன் குடிச்சிட்டு போயிட்டு மது பிரியர், குடிமகன் சொல்லாத. சரி, குடிமகன்னா அது சீனியர் சிட்டிசன், மூத்த குடிமகன். ஆமா, மது பிரியர்னு சொல்லணும். திமுக ஆட்சியில் அதை மது பிரியர்கள்னு சொல்லணும். சரி, அது மது பிரியர் என்ன பண்ணாரு, நேற்று போயிட்டு ஒரே சண்டை, போலீஸ்காரர் கூட மோதல் முத்தல் அதிகமாயிடுச்சு. நான் அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணிட்டோமா, நான் இவனுக்கு ஃபோன் பண்ணிட்டோமா, அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டோமா அப்படின்னு பக்கத்துல புரியலையே. அவர் சொல்றாரு, நான் பாமகக்காரன் தான், ஆனா இந்த கட்சி வேஸ்ட்ல எனக்கு வேணாம், திக்படு அப்படின்னு அவர் சொல்றாரு. அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணிட்டோமா, எனக்கு வந்து இது பாரு நீங்க. சரி, இன்னும் நான் கேட்கறேன், அண்ணாமலை தமிழ்நாட்டில் எத்தனை கடையை வந்து மூட்டாராம்? இல்ல அவர் சொல்றாரு நான் அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணிட்டோமா அப்படின்னு. எதுக்கு இவர் அண்ணாமலைக்கு ஃபோன் பண்றாருன்னு நம்ம யோசிக்கும் போது தான் அங்க இடி ரைடியும் செந்தில் பாலாஜியும் கனெக்ட் பண்றாங்க. பண்ணி பார்க்கணும். ஓஹோ, இதனாலதான் இவர் அண்ணாமலையை கூப்பிட்டோம்னு கேக்குறாரா? அப்ப யாருங்க இவனுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினதுக்கு அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன். அண்ணாமலையை கூப்பிட்டு செந்தில் பாலாஜி உள்ள வைக்க சொல்றாரு. ஆனா அதுவும் கொஞ்சம் நியாயமான கோரிக்கையா தான் தெரியுது. ஏன்னா ஜெயிலில் வந்து வந்தாரு, உச்சநீதிமன்றம் 2 தடவை சொல்லிடுச்சு. என்ன சொல்லிச்சு, ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ இப்ப சரி நீங்க அவ்வளவு அவசரம் எதுக்கு? அவர் வந்த உடனே இரண்டு துறை மாறி கொடுக்குற. மெயினா வந்து இவ்வளவு பேர் வெளியே இருக்காங்க, சாட்சி எல்லாம் கழிச்சிடுவாரு அதிகாரத்தை பயன்படுத்தி. அதுவும் சாதாரணமா இன்னைக்கு ஒரு ஏரியா கவுன்சிலரே எவ்வளவு அளவுக்கு சாதாரண வார்டு நம்பரே காலி பண்றோம். அதுவும் திமுக தானா முடிஞ்சு போச்சு. அதான் அவங்க இப்போ அமைச்சரா வெளியே விட்டு அந்த சாட்சிகள்லாம் கலைக்க மாட்டாங்களான்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பல தடவை கேள்வி கேட்டு அப்படியும் இவங்க ஆட்சியில நீடிக்கிறாங்க. இதில் அண்ணாமலை என்ன பண்ணாரு, இந்த திமுகவுடைய ஆட்சியை அகற்றாமல் நான் காலில் செருப்பணிய மாட்டேன் அப்படின்னு சாட்டியால் அடிச்சினாரு. இதை பார்த்த செந்தில் பாலாஜி என்ன பண்ணாரு, அவர் ஒரு வேலை இல்லை, எப்ப அரசியல் இதே வேலை, செருப்பு போடாம தெரியுது, சாட்டியால் அடிச்சுக்கிறது. உடனே அண்ணாமலை என்ன, செருப்பு போட தானே இருக்கேன், உன்ன மாதிரி ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போயிருக்கேன் அப்படின்னாரு. இப்படியே இவங்க 2 பேருக்குள்ள போச்சு. ஆனா அண்ணாமலை அப்பயே சொன்னாரு, கொஞ்ச நாள் பொறு, உனக்கு வைக்கிறேன் பாரு ஆப்பு. முந்தா நேத்து சொன்னாருன்னு நினைக்கிறேன். நேத்து இடி ரைடு முந்தா நேத்து சொல்லல, ஒரு 2 மாசம் 1 மாசம் கூட ஆயிருக்கும். அவர் எப்ப சாட்டியால் அடிச்சுட்டாரு, சாட்டியால் அடிச்ச நியூஸ் அப்ப. பட் இப்ப இவரு தான் ஏதோ ஒரு மீட்டிங்ல, கரூர்ல ஏதோ ஒரு மீட்டிங்ல பேசினாரு. அதனாலதான் இதாச்சு. நம்ம பேசாம ஜோர்னலிஸ்ட் சவுக்கு சக்கரை கூட்டு வந்து உட்கார வச்சு பேசலாமா? நம்மளும் உள்ள போடணும் ஆசையாச்சு. உள்ள போடணும் வீட்டுக்குள்ள ஏன் உள்ள போறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்லைண்ணா? வீட்டுக்குள்ள போலாம், வீட்டுக்குள்ள போறோம். சரி. அப்புறம்
எங்க அங்க துணை முதல்வர் இருக்காரு உதயநிதி ஸ்டாலின், அவர் மேல ஒரு புதுசா ஒரு இது எழுந்திருக்கு பாத்தீங்களா? அதாவது அவரோட டிஷர்ட் வந்து எம்பளம் போட்டிருக்காங்க, உங்க கட்சி சிம்பிள். அதாவது அரசு பதவியில அரசு நிகழ்ச்சிகள்ல அவங்களோட கட்சியோட சின்னத்தை பயன்படுத்தக்கூடாதுன்றது ஒரு முறை. ஆனா இவர் எந்த விதத்துல அதை பயன்படுத்துறாரு? ஆமா, தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆமா, அந்த டிஷர்ட் போட்டு போறாரு துணை முதல்வர்ன்ற பேர்ல. இப்பதான் இந்த சிம்பிள் தூக்கி இங்க போட்டுக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் இங்க பக்கம் வந்துச்சு. அப்ப என்ன பண்ணாரு, இந்த சிம்பிளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடி இந்த தேசிய கொடி இங்க வந்து குத்துறதுக்கு என்ன தேசப்பற்றே இல்ல. அந்த தேசப்பற்று என்னோட இதயத்துக்கும் மேல நான் நேசிக்கிறேன். என்னோட இதயத்துக்கு மேல என்னோட இந்தியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இங்க அது ஒரு வேணாம், அதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது, எதுக்கு அது இங்க தந்து தேசிய அன்னைக்கே வந்து அது பெரிய அளவுல பேசப்படுது. சரி, இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து தான். சரி, வெளிப்படையா ஒருத்தர் வந்து பிரசாந்த் கிஷோரை வந்து அரசியல் ஆலோசகராக வச்சிருக்காரு. திமுகல மறைமுகமா ஒருத்தர் அரசியல் ஆலோசகராக வச்சிருக்காங்க, யாருன்னு தெரியுமா? யாரு? புது தகவல். மருமக பிள்ளை சபரீஸ். அந்த மேட்டர் பத்தி நம்ம பேசி அவங்க சவுக்கு சங்கர் போட்ட அந்த ட்வீட் தானே பாத்தீங்களா? ஆமா, இப்போ தமிழகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும், அதாவது டிவி நிகழ்ச்சிகள், டிபேட்ஸ், பேட்டி, எதுவா இருந்தாலும் A to Z எல்லாமே அவங்க கண்ட்ரோல் தான். ஆமா, அதுல முக்கியமா அவங்க துறையில வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள், பர்டிகுலரா சபரீசனுடைய கம்பெனின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கம்பெனி நேம், அந்த கம்பெனியோட ஒர்க்கர் தான் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறதாகவும் இவங்க சொன்னாதான் அங்கே இந்த நியூஸ் வந்து ஸ்கோல் ஆகும், அதாவது ஸ்ப்ரெட் ஆகும். இந்த நியூஸை தான் நீங்கள் போடணும். நான் இந்த நியூஸை தவிர நீங்கள் வேறு பேசணும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னா, திண்டிவனத்தில் ஒரு பெண் வந்து நீட் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது சம்மந்தமாக ஒரே ஒரு டிபேட்டோ ஒரு நியூஸை கூட வெளியே வராத அளவுக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய திமுகவின் அரசு என்ன பண்ணிச்சு, சப்ரேஷன் வச்சு அந்த கும்பலை வந்து அப்படியே கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அந்த நியூஸும் வெளியில வரல. இந்த மாதிரி வந்து நிறைய டிபேட்ஸ் நடத்திருக்கணும், நிறைய பிரச்சனைகள். இப்போ இதே பிரச்சனை இருக்கு. இதே இப்போ அனிதா இறந்தப்போ இதே ஊடகங்கள் எந்த அளவுக்கு பேசினாங்களோ, இதே அனிதா இறந்தப்ப நான் இப்ப சொல்ற தாவேகா தலைவர் விஜய் ஓடி போய் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஓனார்ல, ஏன் திண்டிவனத்துல நடந்த பெண்ணுக்கு தற்கொலை இல்லையா? இதை வந்து ஊடகங்கள் பெருசாக்காத முன்ன அரசியல்வாதிகளும் வேலை செய்ய மாட்டாங்க. அப்போ இது கூட்டு கலவாணி தானே, திமுகவுக்கும் கூட்டு கலவாணி தானே. இல்லை, மற்ற கட்சிக்காரங்களும் எடுத்துக்கோ. இது அனிதாவுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இங்கே ஏன் கொடுக்கல, திண்டிவனத்தில் தான் அந்த பெண்ணுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா, ஊடகங்கள் மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்க்கல. அது ஒரு பெரிய விஷயமா கிரியேட் பண்ணாததுனால சிறந்த எதிர்கட்சியாகவும் ஏடிஎம்கே செயல்படல. அவங்க செயல்பட்டு இருந்தா அவனுக்குள்ளே எதிர்கட்சி பூசல் அங்கங்க அடிச்சுக்கிறாங்க உட்கட்சியில. இவங்க ஓரளவுக்கு ஒழுங்கா செயல்பட்டு இருந்தாவது என்ன பண்ணிருப்பாங்க, சரி ஏதாச்சும் பண்ணலாம், அந்த பெண்ணுக்காக ஏதாவது போராட்டம் நடத்தலாம், பிரச்சனை. இது வந்து திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது நடந்திருந்தா எவ்வளவு பெரிய பூகமும் அந்த அனிதாவுக்கு பண்ண மாதிரி எவ்வளவு பெரிய விஷயத்த தப்பா சொல்லல. அனிதாக்கு நடந்த அதே மாதிரியும் இந்த பெண்ணுக்கு நடந்திருக்கும் தான் கேட்க நடந்தது இல்ல. அதை அப்ப எவ்வளவு பெருசா பிம்பப்படுத்தி பண்ணானுங்க. இப்ப ஏன் விட்டாங்க? ஒரே ஒரு நியூஸ் சேனல்ஸ் கூட ஒரு டிபேட் நடத்தல. என்ன டிபேட் நடத்துறாங்க? அதிமுக வந்து பிரிவு ஏற்படுமா, பிளவு ஏற்படுமா, கூட்டணி வருமா? ஏன் சரிப்பா, நீ இந்த நீட்டு மேட்டர் கூட விட்டுரு, சரி தொடர்ந்து நடக்குது, இதை வேற விட்டுரு. இவங்க தான் வந்த உடனே ஒழிச்சிடுறாங்க. இவங்க ஒழிக்கவும் மாட்டாங்க, ஒழிக்கவும் மாட்டாங்க, எதுவும் கிடையாது. நீட் ரகசியமா அவங்களுக்கு தான் தெரியுனாங்க. ஒரு மண்ணு தெரியாது, தத்தி 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 முண்டு இந்த மாதிரி சொல்லலாம். இவங்க வந்து அது ஒரு பக்கம் இருக்க. இப்ப வந்து இடி ரைடு போய் நிக்குது, ஒரு துறை மீது இடி ரைடு வரலாறே இல்ல. இந்த மாதிரி வந்து ஒரு கேவலமா நடந்துட்டு இருக்கு. டிஎம்கே ஆட்சி காலி. 2026 திமுக ஆட்சி வாஷ் அவுட் பண்ற அளவுக்கு 20,000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப கண்டுபிடிச்சு அது கேஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க 20,000 கோடியை பிஜேபி எத்துன்னு போதோ, அவங்க வந்து சைட்ல ஏதாவது வச்சுக்கிறாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இவங்க கடிவாளம் அவங்க கையில மாட்டிக்கிச்சு. பேசுன உன்னோடது மூக்காங்க இருக்கேன். இப்ப ஒண்ணு இல்ல, நம்ம திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் வேலு இருக்காரு. அவர் எந்த பிரச்சனையும் வந்து சைலண்டா இருக்கிறாரு. பாஜக பத்தி எதனா பேச மாட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். முன்னாள் ஒண்ணுமே இல்ல, ஜெகத்ரட்சன் அவர்கள் முன்னாள் பேசினாரு. திரௌபதி முர்மு அவர்கள் இந்த கும்பமேளாவில் அனுமதிக்கல, அவங்க வரவே இல்லைன்னு ஒரு மேடையில பேசிட்டாரு. ஆனா அது தப்பு. வந்தாங்க திரௌபதி முர்மு வந்து அந்த கும்பமேளாவில் கலந்துட்டாங்க. நியூஸ் பாக்குறாங்க. ஒரு எம்பியா இருக்கிற உங்களுக்கு அதுவே தெரியல. ஜெகத்ரட்சன் அவர் என்ன பண்ணாரு, பேசின உடனே பார்த்தாங்க பிஜேபி, ரைட்டு நம்மளை பத்தி பேசினாங்க, தூக்குடா, அவ்வளவுதான். கம்பெனி எல்லாத்துலயும் ரைட், அவ்வளவுதான். ஏற்கனவே ஒரு
எக்விடாஸ் கோல்டா என்னென்னமோ கம்பெனி வச்சுக்கிறாரு எல்லாத்துக்கும் ரைடு. ஏற்கனவே ஒரு ரைடு வந்து இந்த பிணவரைகள்லாம் கட்டுக்கட்டா வச்சிருந்து மொத்தத்தையும் வரைக்கும் பஜார் கண்டு கொடுத்துறாங்க. அவங்க எலெக்ஷன் செலவுக்கு அதை யூஸ் பண்ணிட்டாங்க. ஜம்முன்னு அவங்க கால் தோட்டம். இப்போ மறுபடியும் 2020 செலவு காசு என்ன பண்றது? இப்போ இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணி அடிச்சு ஓடணும். ஏன்னா திமுக செலவு பண்ண பொறுத்து செந்தில் பாலாஜி அவர்கிட்ட தான் நிறைய இருக்கும். வருமானம் வர துறை இதுதானே. ஆமா, அதுதானே இல்லீகல் இன்கம் அதிகமா வர துறைகள் இது. இங்கெல்லாம் தூக்கணும். கொடுத்துருக்க ஆளெல்லாம் பாத்தீங்களா? அதான் அந்த மாதிரியான ஆட்கள்லாம் அவங்கள இருந்து வர்றது. இப்போ என்ன பண்ண இடி இந்த மேட்டரை இன்னைக்கு இருக்கிற செய்தியின் ஊடகங்கள் வெளியே பேசவே இல்லை, பேச மாட்டாங்க. யாராவது பேசுறாங்க, ஏன்னா சபரீசன் சொல்லணும், சொன்னாதான். இதே வந்து ஏடிஎம்கே பீரியட்ல மட்டும் நந்தர்கிட்ட வந்த இடி ரைடு ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டு வாசல்லே தான் கேமரா. எம்எல்ஏ வீட்டில் சும்மா ஒரு அமலாக்கத்துறை கூட கிடையாது, சிபிஐ அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை சாதாரண சோதனை நினைச்சு அதை ஃபிளாஷ் நியூஸா எத்தனை டிவியில் எத்தனை சேனல்ல. இப்போ இவ்வளவு பெரிய துறையில நடக்குது. இன்னும் சொல்ல போனா அந்த டாஸ்மார்க் நிறுவனத்தோட ஊழியர்கள்லாம் போராட்டமே நடத்துறாங்க. அதெல்லாம் எதுவுமே தெரியல. டாஸ்மார்க் போராட்டம் எதுக்கு நடத்துறாங்க? ஐயோ எதுக்கு எங்களை ஐடி ரைட் பண்றீங்க? ஒரு துறை ஒரு டிபார்ட்மெண்ட் மேல ஐடி ரைட் நடத்துறீங்க எப்படியா? அது சொல்லி அந்த நியூஸ் வெளியே ஸ்ப்ரெட் ஆயிடக்கூடாதுன்னு என்னென்னலாம் மூடி மறைக்கிறாங்க. அதுதான் திமுகவுடைய வேலையாவே. தந்திரம் இல்லை. கிட்டத்தட்ட மாசத்துக்கு 2 கோடி ரூபாய் இந்த யூடியூப் சேனலுக்கும் மற்ற சேனல்களுக்கு மட்டுமே செலவு பண்றாங்க. நாங்க கூட உங்களை பத்தி ரொம்ப ஆதரவா பேசுறோம். எங்களுக்கு ஒரு மாசம் ஒரு 10,000 மட்டும் கொடுங்க. யாரு கேக்குறா? அதான் சபரீசன் அண்ணா, எனக்கு ஒரு 10,000 கொடுங்க மாசம், சரிங்களா? பொழப்பு நடத்த முடியல, கொஞ்சம் பார்த்து கருணை காட்டிங்கன்னா நல்லா இருக்கும். என் அக்கௌண்ட் நம்பர் வேணா உங்களுக்கு அனுப்புறேன். இந்த மாதிரி ஒரு பொழப்பு பிழைக்கிறதுக்கு இந்த விவன் சொல்லுவானே, நீங்களாம் பிச்சை எடுத்து சாப்பிடலாம், எதுக்கு உங்களுக்கு இந்த பொழப்பு? பரவாயில்ல வாங்க பிச்சை எடுத்து சாப்பிடலாம். பரவாயில்லன்ற நானு பரவாயில்ல. நாளைக்கே என்ன பண்ற, அவங்க நடத்துற சேனல்லாம் இருக்குல்ல, ஒரு சில சேனல்ஸ்லாம், அதுல எப்படியாவது உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கேட்டு விடுறேன். சரி, ஓகே, போய் சேர்ந்து. அவங்க தான் இந்த மாதிரி வேலை பண்றாங்கன்னா, மக்களை ஏமாத்துறாங்கன்னா, நம்ம அதை செய்யறதுக்கு எதுக்கு நம்ம இந்த வேலை? நம்மள ஏமாத்துவோம். அதான் மக்கள் தான் ஏமாறதுக்கு இருக்கிறப்ப நம்ம ஏமாத்துறதுக்கு இருந்துதான். அதுவும் கரெக்ட் தான். என்ன நியூஸ் போட்டாலும் கண்ண முடிக்கணும். ஆமால ஆமால அதான் உண்மைல அப்படின்னு நம்புற சும்மாகிற சேனல்லாம் 1 மில்லியன் 2 மில்லியன் வியூ உட்காந்து போடுறோம். 10K 5K தான் போகுது. என்ன சொல்றது? மக்கள் வந்து நல்லா கேட்டுக்கோ, உண்மை எது பொய் எதுன்னு தெரியறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். ஆனால் நாட்கள் ஆனதுக்கப்புறம் ஆமால அவனுக்கு இப்படி பண்ணானுங்களே அப்படின்ட்டு இதை தான் சிந்திக்கணும். அவங்க வேற எதுவுமே சிந்திக்க தேவையில்ல. இதே அதிமுக ஆட்சியில் இந்த இடி ரைடு வந்து ஒரு துறையின் மீதோ ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருந்தது அப்படின்னா அதாவது நாள் முழுக்க ஃப்ளாஷ் நியூஸ் தான். நாள் முழுக்க இவங்க எங்க இருக்காங்க. ரீசெண்டா நம்ம சீமான் அண்ணா நியூஸ் வந்துச்சு, அது நாள் முழுக்க 2 மணி வரைக்கும் ஃபிளாஷ் நியூஸ். நைட் 2 மணி வரைக்கும் நீங்க லைவ் போடுறீங்களா? இன்னைக்கு இடி ரைட் நடக்குது. உங்களோட முதல்வர் பிறந்தநாள கூட நியூஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணாம இதை பெருசா நியூஸ் காட்டுனீங்க பண்ணீங்களா? அந்த மாதிரி வந்து இதையும் பண்ணணும், அதையும் பண்ணல. இவ்வளோலாம் கேவலமா இருக்குது. அதுக்கு தான் நாம இருக்குமே, அந்த நியூஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம். நம்ம சொல்லுவோம், நம்ம சொல்லதான் போறோம். எப்போ போல சொல்லதான் அது தெரியாதுல்ல. அது வந்து அவங்க என்னன்னா, இவங்க சின்ன ஊடகம் சொல்றதெல்லாம் அது உண்மையா பண்ண மாட்டாங்க. சன் டிவியோ ஏதாச்சும் ஒரு முக்கியமான சேனல் ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அது நம்பிடும். இப்போ விஜய் ஒன்றும் இல்லை, அவரு கட்சி ஆரம்பிச்சு ரமணா நோன்பு திறப்பு போயிருக்காரு. போன இடத்துல ஏதோ தள்ளுமுள்ள ஆக செய்யும், சின்ன சின்ன விஷயம் நடந்தது. அதைத்தான் பாயிண்ட் கார்னர் பண்ணி ரவுண்ட் பண்ணி காட்டுறாங்க. வெளியே வரீங்க அட பாவீங்களா, இதெல்லாம் எவ்வளோ நடக்குது. அவங்க ஏதோ ஒரு பேனர்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சா, இவங்க பேனர்ல இன்னைக்கு வந்துச்சு புரியல. இன்னைக்கு பாத்தீங்களா ஊடகங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற செய்தி சேனல்கள் விஜயோட அந்த சின்ன சின்ன குறைகளை நோட் பண்றாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து எங்க தாத்தா காலத்துல இருந்து விஜய் ஃபேன் அப்படின்னு. ஆமா, அவங்க தாத்தா வந்து 80 வயசு இருக்கும்போது கூட விஜயோட முதல் படம் வந்திருக்கலாம் ஒரு ஃபேனு. அதுக்கப்புறம் என்ன இல்லைன்னா லாஜிக் இடிக்குதுல்ல, லாஜிக்கா பேசுறதுல சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் சொல்லிட்டாப்ல, நான் கூட சொல்லிட்டா எங்க கொள்ளு தாத்தா காலத்துல இருந்து நான் கூட தான் விஜய் ஃபேன் அப்படின்னு நம்புவீங்களா? அது அந்த மாதிரி என்னென்ன நியூஸ்லாம் இந்த மாதிரி கிடைக்குமோ இதெல்லாம் எடுத்து தான் தூக்கி போடுறாங்க. தவிர மக்களை தொடர்ந்து முட்டாளாகிட்டே இருக்கீங்க. இது வந்து தெளிவா நீங்கள் ஏமாறும் வரையில் ஏமாற்றுபவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். ஒவ்வொரு சேனலா ஒருத்தர் போய் பேசின்னு வர்றாரு. அவர் வந்து உண்மையா பாராட்டணும், இந்த நியூஸ் சேனல் சரி கிடையாதுப்பா, ஊடகம் சரி கிடையாதுப்பா. அப்புறம் வந்து எதிர்கட்சியும் எதிர்கட்சியா செயல்படல. ஏன்னா எதிர்கட்சியை செயல்பட உடலப்பா இந்த பிஜேபி. ஆமா, இப்ப அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா, ஆமா எப்படி இருந்தாலும் என் தலைமையில தான் கூட்டணி முதலமைச்சர் நான் தான் அண்ணாமலை
போற போக பார்த்தா அப்படிதான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத முடிச்சுக்கிறாங்க. பிஜேபியும் பேச முடியல, இங்க லோக்கல்ல பேசினாலும் இவனுக்கு எதனா பண்ணுவானுங்க பொழுது. கொடநாடு கேஸ் எடுத்துறானுங்க, பழைய கேஸ்லாம் தோண்டி எடுக்கிறானுங்க. என்ன பண்றதுன்னே தெரியாத முடிச்சுக்கிறாங்க. அப்படியே பதறி பேசுறாரு பழனிசாமி. எடிஎம் கூட நிலைமை கொஞ்சம் வீக்கி தான். இன்னைக்கோ நாளைக்கோ யாரு பால் ஊத்த போறாங்கன்னு தெரியல. அவனுங்க உள்கட்சியில் அடிச்சுக்கிறானுங்க. இப்போ அது ஒற்றுமை இல்லை. அந்த அமைச்சர் செங்கோட்டையனா இருக்கட்டும், இப்போ நடந்த மாஃபா பாண்டியன் பிரச்சனையா இருக்கட்டும், அவனுக்குள்ளே அடிச்சு மாறுறாங்க. எப்படி திமுக ஜெயிக்கிட்ட வாய்ப்பு இல்லை. திமுக ஐயோ நீ வேற கம்முன்னு இருந்தா என்னடா என்ன பண்ண முடியும் மக்கள். நரகத்துல கூட வாழ்ந்தெல்லாம் பழகுது. இவர் அவன்கிட்ட தான் எல்லா நியூஸ் சேனல்ஸ் இருக்கு, எல்லா டிவி சேனல்ஸும் அவன்கிட்ட தான் இருக்கு. நெருக்கத்துல அடிப்போம் பாரு விளம்பரம், அப்படியே தாறுமாறா போகும். அப்படியே இல்லாத அவங்க மக்கள் வந்து சாதாரணமா நினைச்சிட்டு இல்லாத கட்டுக்கதெல்லாம். பெண்களுக்கு 1000 இல்ல இப்ப 2000 ரூபாய் இப்போ இதுல குடுத்துறாங்கன்னா டெல்லியில 2500 ரூபாய் 2500 ரூபாய் கொடுக்குறாங்களே. அந்த மாதிரி நாங்களும் 2500 ரூபாய் தரணும் ஒரு வாக்குறுதி அழிச்சிருவாங்க. ஆமா, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இப்பெல்லாம் ஃப்ரீ கொடுத்தா ஏத்துக்க மாட்டாங்களா, அதுக்கு பதில் வேற ஒரு பிட்ட போடுவாங்க. இந்த கரண்ட் பில் வந்து இதை பண்ணிடுவாங்க, 100 யூனிட் போட்டு தான் மீட்டரை மாத்தி வச்சுக்கிறீங்க. அப்புறம் பெட்ரோல் விலை குறைக்கிறேன், அதான் 60 ரூபாய்க்கு குறைக்கிறேன்னு சொன்னாரு. பெட்ரோல் விலை குறைக்கிறேன்னால அது மாதிரி எதனா ஒரு அப்படியே பாரி விட வேண்டியதான் வாயில வரலாம். இப்போ அந்த ஒரு நிமிஷம் விளம்பரத்துக்கு அவங்க 1 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். சாதாரணமா ஒரு நிமிஷம் விளம்பரத்துக்கு அவங்க 1 கோடி. அது எப்படி தேர்தல் ஆணையம் அனுமதிக்குது? அது வந்து கட்சி செலவு, தேர்தல் ஆணையத்தோட தனிப்பட்ட வேட்பாளர் செலவு கிடையாது. ஒரு கட்சியோட செலவு, டொனேஷன் எவ்வளவு வேணா வரும், எவ்வளவு வேணா செலவு பண்ணுவாங்க. அரசியல் பத்திரம் சொல்லுவாங்களே, தேர்தல் நிதி பத்திரம், அது மூலமா வர்றதை வச்சு இவங்க பாட்டு. இந்த சேனல்ல வந்த அப்புறம் இவ்வளவு கத்துக்கினேன். இது வரைக்கும் ஒன்றும் தெரியாத மண்ணாங்கட்டியான ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. சரி, ஏதோ அறிவு வளர்ந்துருக்கு, அவ்வளவுதான். அடுத்ததான் வந்து இந்த சேனலை பார்த்து கூட மக்கள் தெரிஞ்ச மாட்டாங்க.